ஊழியக்காரர் வேதத்தை உட்காந்து தியானிச்சுக்கிட்டு இருந்தாரு. நல்ல வேதத்தை உட்காந்து தியானிச்சுட்டே இருக்கும்போது அவருடைய 5 வயது மகன் ரொம்ப கூச்சம் போட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்களாம். பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். ஆமா, அப்பா அப்பா அப்பான்னு. அப்பாவால் வேதத்தை சரியா தியானிக்கவே முடியலை. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானே, இவனை என்ன பண்ணலாம்? அடக்குவதற்கு ஏதாச்சும் ஒரு வழி என்ன செய்யணும் வேணுமே. ஆமா, ஜல்லிக்கட்டு மாட்டை கூட என்ன செஞ்சிடலாம், அடைக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற இதை என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. என்னடா பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். பக்கத்துல பார்த்தா ஒரு உலக வரைபடம் இருக்குது. இந்த உலக வரைபடத்தை டக்குன்னு ஒரு யோசிச்சாரா, ரைட்டு வாடா அப்படின்னு சொல்லி வேலை கொடுத்துடலாம். உலக வரைபடத்தை சர்ரு 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 கிழிச்சாராம். கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேல கிழிச்சு கூப்பிட்டாராம். வாடாங்க, என்னப்பான்னாரா, இந்த அப்பா உனக்கு 20 ரூபா பரிசு தாரேன். என்ன செய்யணும், இந்த உலக வரைபடத்தை சரி என்ன செஞ்சுட்டு வரணும், ஃபிட் பண்ணிட்டு வரணும். அப்பாவுக்கு தெரியும் இந்த ஜென்மத்தில் என்ன செய்ய மாட்டான். ஏன்னா நமக்கே இந்தியா எங்க இருக்குன்னு, பாகிஸ்தான் எங்க இருக்குன்னு, அமெரிக்கா எங்க இருக்குன்னு தெரியாதே. ஆமா, இப்ப அப்பா கொடுத்துட்டாரு. இவனும் போயிட்டான். வாங்கிட்டு போனா அப்பா பயில் அப்படி தியானிச்சுட்டே இருக்காரு. திடீர்னு 10 நிமிஷம் கழிச்சு வர்றான். 10 நிமிஷம் கழிச்சு வந்ததும் என்னடா அப்படி கேட்டா, இந்தாங்கப்பா ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா பார்த்தா அப்படியே இருக்குது. கரெக்டா இந்தியா எங்க இருக்கணுமோ அங்க இருக்குது, பாகிஸ்தான் எங்க இருக்கணுமோ அங்க இருக்குது, மலேசியா எங்க இருக்கணுமோ அங்க இருக்குது, அமெரிக்கா எங்க இருக்கணுமோ அங்க இருக்குது. கரெக்டா ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டான். அப்பாவுக்கு கையும் காலும் ஓடவே இல்லை. இது இவன் தானா எழுது வேற ஏதாவது தேவதன் வந்து குளத்தை கலக்கினது மாதிரி இவனுக்கு ஏதாவது அம்மா செஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டானா யோசிக்கிறாரு, புலம்புறாரு. உடனே எப்படா மகனை ரெடி பண்ண? அவன் சொன்னானா, அப்பா நீங்க கொடுத்தீங்க, கீழே போட்ட உடனே ஒரு கை தெரிஞ்சிச்சுப்பா அப்படின்னானா. அப்புறம் ஒரு கால் தெரிஞ்சிச்சுப்பா அப்படின்னானா. சரி, அப்புறம் ஒரு கண்ணு தெரிஞ்சிச்சுப்பா, அடுத்து ஒரு தலை தெரிஞ்சிச்சுப்பா. நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ ஒரு மனுஷன் என்ன செய்யறான் இருக்கிறான். இந்த மனுஷனை ஒண்ணு சேர்த்தா இந்த நாடுகள், இந்த தேசம் எல்லாம் சரியா வந்துடும். அப்படி இந்த மனுஷனை சரி பண்ணிட்டேன்னா நான் இந்த நாட்டை என்ன செஞ்சிடலாம், இந்த மேப்பை சரி பண்ணிடலாம் சொல்லிட்டு மனுஷனை சரி பண்ண ஆரம்பிச்சான்ப்பா. சரிஞ்சு கிடந்த கிழிஞ்சு கிடந்த இந்த மேப் சரியா வந்துருச்சுப்பா. சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணா நிச்சயம் மாற்றத்தை பார்ப்போம். கிழிந்து கிடந்த மனிதன் வரை யாருமே இல்லை, நீங்களும் நானும் தான். ஆமாம், நம்மளுடைய மாவட்டத்திற்காக, மாநிலத்திற்காக, தேசத்திற்காக, நம்மளுடைய உலகத்திற்காக ஜெபிக்கிற நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் எங்கெங்கெல்லாம் ஃபிட் ஆகணுமோ அங்கே ஃபிட் ஆகிட்டேனா, அவருடைய கைக்குள்ளே என்னை கொடுத்துட்டேனா, அவர் ஃபிட் பண்ணுற இடத்துல அப்படியே ஃபிட் பண்ணும்போது அந்த குயவன் கைக்குள்ளே என்னைய வணைய ஆரம்பிக்கும் போது நிச்சயமாகவே இந்த தேசத்தில் நான் மாற்றத்தை பார்க்க முடியும்.